நீங்க யாரு? நான் யாரா? நீ யாரா முதல்ல? நான் கார்த்திக். கார்த்திக்னா? நான் இந்த வீட்டு பையன், ஆனந்தியோட மகன். எங்க அப்பா சரவணன். உங்க அப்பா சரவணன் எல்லாம் கிடையாது. உங்க அப்பா யாருன்னே தெரியாது உனக்கு. வளர்மதி பெரியம்மா, வைஜெயந்தி பெரியம்மா எல்லாம் வந்து உங்க அப்பா சரவணன் இல்ல வேற யாரோ, உங்க அம்மா வந்தோடனே வா இப்போ போய் வெளியே உட்காருன்னு சொல்லிட்டாங்க. பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ சொன்னா சரவணா அப்ப இல்லைன்னு ஆயிடுமா? வேண்டாம் வைஜெயந்தி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பேசுனியா அப்படி? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. என்னடி சொன்ன தம்பி? அண்ணா, இனிமே இந்த வைஜெயந்தியோட சகவாசம் வெச்சிக்கவே கூடாது. நீ அதையும் மீறி பேசுவ, அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் இந்த வீட்லயே இருக்க முடியாது. விரட்டி விட்டுருவேன், ஜாக்கிரதை. போடி உள்ள. ஏன் பெரியம்மா, எங்க அம்மா எங்க போயிருக்காங்க? அம்மாவா? அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, சாயந்தரமா வந்துருவாங்க. சரியா? ஏன் பெரியம்மா நீங்க வேலைக்கு போகல? நான் அந்த அளவுக்கு படிக்கலையேப்பா. எங்க அம்மா நிறைய படிச்சிருக்காங்களா? உங்க அம்மா படிச்சிருக்காங்களே. நீங்க போய் சொல்றீங்க பெரியம்மா. எங்க அம்மா கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. இல்ல கார்த்தி, உங்க அம்மா வேலைக்கு போற அளவுக்கு படிச்சிருக்காங்க. நீங்க? நான் அதை கூட படிக்கலன்னு வச்சுக்கோயேன். ஓ அப்படியா? ஏன் பெரியம்மா, நான் கனகா கூட விளையாட கூடாதா? தாராளமா விளையாடலாமே. யார் விளையாடக்கூடாதுன்னு சொன்னது? அவளை எப்ப பார்த்தாலும் அவளோட அம்மா ரூம்லயே வச்சு பூட்டிக்கிறாங்க, வெளியிலயே விட மாட்டேங்கிறாங்க. என் கூட பேசினா தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு தான் கேட்டேன். அப்படிலாம் எதுவுமே இல்ல கார்த்தி. இப்ப நீ பாலை குடி. அவ வெளியில போயிருக்கால, அவ வரட்டும். அதுக்கப்புறம் உன் கூட அவ விளையாடுவா. சரியா? நிஜமா? நிஜமா. வா போலாம். வா 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 வா. கார்த்தி குட்டி, உட்காரு. இந்தா, இந்த பாலை குடிச்சுக்கிட்டு நான் பக்கத்துல இருக்கிற கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்ன? கார்த்திமா, எங்கேயும் போயிடக்கூடாது. என்ன? டேய், என்னடா அப்படி பாக்குற? நீங்க யாரு? நான் யாரா? நீ யாரா முதல்ல? நான் கார்த்திக். கார்த்திக்னா? நான் இந்த வீட்டு பையன், ஆனந்தியோட மகன். எங்க அப்பா சரவணன். டேய், இங்க பாரு, உனக்கு அப்பாலாம் கிடையாது, அம்மா மட்டும்தான். இல்ல, எங்க அப்பா இருக்காரு. இந்த வீட்ல இங்க தான் இருக்காரு. டேய், அவரு உங்க அப்பான்னு யாரா சொன்னது? எங்க அம்மா தான் சொல்லிருக்காங்க. உங்க அம்மா போய் சொல்றா. அவரு உங்க அப்பாலாம் இல்ல. நான் சொல்றது கேளு. என்னாச்சு நட்டாஷா? என்னவா? இவன் வயசுக்கு மீறி ஓவரா பேசுறாங்க. அம்மா புத்தி இருக்குமா இல்லையா? என்னவா அவனுக்கு? சரவணன் தான் இவங்க அப்பாவாம். நீங்க யாருன்னு என்னைய நக்கலா கேக்குறான்.
அது இவனா பேசல நட்டாஷா. அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பா எல்லாத்தையுமே. என்னவோங்க, எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கா. ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஏன் நட்டாஷா டென்ஷன் ஆகணும்? இது பாருடா, உங்க அப்பா சரவணன் எல்லாம் கிடையாது. உங்க அப்பா யாருன்னே தெரியாது உனக்கு. இல்ல, சரவணன் தான் எங்க அப்பான்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. இது பாருமா, உங்க அம்மா போய் சொல்லிருக்காடா. சரவணன் உனக்கு சித்தப்பா, புரியுதா? இது சரவணன் சித்தப்பாவோட வைஃப் நட்டாஷா. இனிமே நீ சரவணனை சித்தப்பான் தான் கூப்பிடணும். இல்ல, எங்க அம்மா அப்பான்னு தான் சொன்னாங்க. தம்பி, நான் சொல்றேன்ல, அவரு உன் சித்தப்பாடா கண்ணா. நான் சொல்றத கேளு, சரியா? வெரி குட். நான் இவ கூட விளையாடலாமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ வெளியே போய் உட்காரு. இது உன் வீடு இல்ல. உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் வா, போ. நட்டாஷா, இந்தா நீ கேட்ட எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்க இருக்கிற தைரியத்துல நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன். நாங்க எப்பவுமே உன் கூட இருப்போம். நீ ஃப்ரீயா ஜாலியா இரு. ஏங்க நீங்க ஏங்க இப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? பானு விஷயம் என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்க வேண்டாமா? அவ எங்க இருக்கான்னு தெரியல. அவ பண்ணின போனுக்கு திரும்ப போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதுக்காக அப்படி பேசாம இருந்துட முடியுமாங்க? போய் விசாரிச்சு பாருங்க. எங்கேடு போய் தேட சொல்ற? அவ இங்கதான் இருக்காளா, வேலூர் இருக்காளா, சென்னை இருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம நான் எங்கன்னு போய் தேடுறது? சரி, அதுக்காக அப்படி பேசாமே இருந்தா நல்லா பேசு. என்ன திரும்ப திரும்ப வா இளங்கோ, காஃபி குடிக்கிறியா? அப்பா, உமாவுக்கு கொடுக்க வேண்டிய வீட்ல இருந்தவங்கள காலி பண்ணிட்டு சாவியை கொடுத்துட்டாங்கப்பா. அத உமா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்பா. எங்கிட்ட எதுக்குடா? இனிமேல் நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்க போறீங்க. அது உங்க கையிலேயே இருக்கட்டும். இல்ல மாமா, இந்த சாவியை நீங்க வாங்கி உங்க கையால அவர்கிட்ட கொடுக்கணும். ஏங்க, பிள்ளைங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, அப்படியே செஞ்சிருங்களேன். நீ கொடுப்பா. சரி கொடு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க. மேலும் மேலும் வளர்ந்து நல்லா இருங்க. எழுந்திருங்க. இந்தா குடி. மாமா, பானு இன்னும் வரலையா? இல்லம்மா, போன வேலை இன்னும் முடியல. இன்னும் 2-3 நாள் ஆகும். ஏன் மாமா, நாங்க வந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்லம்மா, அவ வேற ஏதோ டென்ஷன்ல இருக்கா. வேற ஏதோ பிரச்சனைல மூட் அவுட் ஆகி உட்காந்துருக்கா. அதான் சொல்ல முடியல. அத்தை, என்ன ஆச்சு அத்தை? ஏன் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இல்லம்மா, நாங்க வந்ததுல இருந்து பாக்குறோம் நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க. நாங்க இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நான் வேற ஏதோ பிரச்சனையை யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் அத்தை. அதைத்தாம சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அவஸ்தைப்பட்டு இருக்கேன் நானு. ஏய், அறிவு இருக்கா உனக்கு? என்ன பிரச்சனை இப்போ? ஏதோ சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல சொல்லிட்டு இருக்க. போ, வேலையை பாரு போ. மாமா, என்ன மாமா? நாங்க வந்ததுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க மாமா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ ஏதோ சம்பந்தம் இல்லாம உளறிட்டு இருக்கா. இல்ல மாமா, இது வரைக்கும் நாங்க தான் உங்களுக்கு பிரச்சனையா இருந்தோம். ஆனா இப்போ நாங்களே உங்களோட வந்து சேர்ந்துட்டோம். ஆனா நீங்க அதை முழுசா ஏத்துக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையே. ஆனா நீங்களும் அத்தையும் ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. இல்ல உமா, இது வேற பிரச்சனை. அத எங்க கிட்ட சொல்லக்கூடாதா மாமா? சொல்லக்கூடாதுன்னு இல்லம்மா. ஏங்க, எதுவா இருந்தாலும் சொல்லலாம்ல. ஏய், உனக்கு அறிவே இல்லையா? சொல்லிக்கிட்டே இருக்க, புரியாதா உனக்கு? மத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதா உனக்கு வேலையா? அப்பா, என்னப்பா இப்போ சொல்லுங்க. மாமா தான் சொல்ல முடியாதுன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காருல, அப்புறம் எதுக்குங்க மேல மேல கேட்டுட்டு இருக்கீங்க? ஐயோ, எந்த பிரச்சனையும் இல்லம்மா. நீங்க போங்க. இளங்கோ, போப்பா. ஏய், இங்க வா. வாங்க.
உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் தான் சமாளிக்கிறேன்ல. நீ ஏதோ பெரிய ஆளு மாதிரி அப்படியே உருகிட்டு இருக்க. என்ன அப்படியே அரிச்சதுக்கு பேத்தியா நீ? இப்ப அவன்கிட்ட சொன்ன என்ன ஆகும்? இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் போய் பேசி ஏதாவது குழப்பிட்டு இருப்பான். அப்படி இல்லைன்னா பானு நமக்கு கொடுத்த தகவலை எங்கேயாவது போய் வளரிட்டு இருப்பான். அதை வச்சு அவ இருக்கிற இடத்த ட்ரேஸ் பண்ணிடுவாங்கம்மா. இதெல்லாம் நமக்கு தேவையா? நான் பேசாம இருக்கேன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதை விட்டுட்டு ஏதோ உனக்கு மட்டும்தான் பானு மேல பாசம் இருக்கிற மாதிரியும் எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரியும் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா? சரியான சூழ்நிலை வரும்போது நானே சொல்லிக்கிறேன். அது வரைக்கும் பொடி வச்சு பேசுறது, கண்ணை கசக்கிட்டு நிக்கிறது, இதெல்லாம் பண்ணின தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை. தள்ளு. சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். அவன் கூட போய் விளையாடாதான் சொல்றல. சொல் பேச்சு கேட்க மாட்டேன். உங்களா என்ன பண்றது? ஏன் இப்படி பண்ற? என்ன வளர், என்னாச்சு? எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுற? பாரு, இவ இம்சை தாங்க முடியல வைஜெயந்தி. ஆனந்தி பையன் கூட போயிட்டு விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. அதுக்கே குழந்தைய போட்டு இப்படி திட்டிட்டு இருக்க? அவளுக்கு போர் அடிச்சிருக்கும், அதனாலதான் அவ கூட விளையாடுறான்னு கேட்டிருக்கா. இதுல என்ன இருக்கு? நீ தள்ளு. நீ வாடா செல்ல, நம்ம விளையாடலாம். என்ன பொம்மை கீழே போட்டுருங்க. வாங்க நாம போய் விளையாடலாம். அழக்கூடாதுடா செல்லம், சரியா? இந்த அங்கம் இல்ல, அழக்கூடாது செல்லம். இங்க பாருங்க. என்ன ஆச்சு? யார் என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்லடா செல்லம், ஒன்னும் இல்ல. உட்காரு. என்னாச்சு? ஏன் அழறீங்க? நல்ல புள்ளெல்லாம் அழலாமா? சரிங்க பாப்போம். சரிங்க, என்னாச்சு? சரி. இது பாரு, இங்க பாரு. சரிடா கண்ணா. எதுக்கு பாப்பா அழறா? இந்த வீட்ல உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு மீனாட்சி பெரியம்மா பிடிக்கும், அப்புறம் கார்த்திகை பிடிக்கும். நல்லா போட்டு வளர். எதுக்கு குழந்தை கிட்ட கையை நீட்டிட்டு போ அந்த பக்கம். எப்ப குழந்தை தானே தெரியுமாவா? அவளுக்கு என்ன தெரியும்? சரிம்மா சரிம்மா. கார்த்தி, என்னப்பா ஏன் வாசல்ல வந்து உட்கார்ந்துருக்க? இல்ல பெரியம்மா, அவங்க என்ன வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. யார் வெளியில போ சொன்னாங்க? வளர்மதி பெரியம்மா, வைஜெயந்தி பெரியம்மா எல்லாம் வந்து உங்க அப்பா சரவணா இல்ல வேற யாரோ, உங்க அம்மா வந்த உடனே வா, இப்போ போய் வெளியே உட்காருன்னு சொல்லிட்டாங்க. கார்த்தி, நீ பெரியம்மா ரூம்ல போய் விளையாடு. கனகாமா, நீ ரூம்குள்ள போய் விளையாடு. அவளை எதுக்கு இப்ப போ சொல்றீங்க? போகட்டும், சில விஷயங்கள் பேசணும். உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைகிட்ட என்னென்ன பேசணும்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்னங்க என்ன இப்போ வானத்துக்கு பூமிக்கு குதிச்சிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? கார்த்திக் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? சரவண உங்க அப்பா இல்ல வேற யாரோ தான் உங்க அப்பான்னு பேசிருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் விவசாயே இல்ல. பச்சை புள்ள, அதுக்கிட்ட போய் இப்படியா பேசுவீங்க? என்னங்க நீங்க? நாங்க உண்மைதானே சொன்னோம். இத பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நீ சொன்னா சரவண அப்பா இல்லைன்னு ஆயிடுமா? சி, நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மங்களா? அந்த புள்ளையோட அம்மா வேலைக்கு போயிருக்கா, என்ன பாத்துக்க சொல்லி நம்பி விட்டுட்டு போயிருக்கா. நான் ஒரு 10 நிமிஷம் வெளியில போயிட்டு வரதுக்குள்ள அந்த குழந்தைகிட்ட என்னென்ன பேச்சு பேசிருக்கீங்க? நீங்க எதுக்கு இவ்ளோ துடிக்கிறீங்க? என்னமோ உங்க புள்ளைய சொன்ன மாதிரி. அதுவும் ஏன் புள்ளதாமா? அவ மட்டும் கிடையாது, இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஏன் பிள்ளைங்க தான். ஆமா ஆமா, ஏற்கனவே இந்த வீட்ல பெரிய பெரிய ஆண் குழந்தைங்கள எல்லாம் வளர்த்து விட்டுருக்கீங்க. இப்ப அடுத்த தலைமுறையிலயும் கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி மயக்கிற வேலை எல்லாம் பண்ண போறீங்களோ தெரியல. இத பாரு, வேண்டாம் வைஜெயந்தி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.
என்னாச்சு? பாருங்க அவ எப்படி பேசிட்டு இருக்கா தெரியுமா? குழந்தைகிட்ட அப்படியே விஷத்தை விதைக்கிறாங்க. ஏன்னு கேட்டா என்னைய மட்டமா பேசுறா இந்த வைஜெயந்தி. ஏமா எதுக்குமா இப்படி பண்றீங்க? ஆமாங்க, கரெக்டா வந்துருங்க. என்ன சொல்லிட்டாங்க இப்போ? அந்த குழந்தை கூட விளையாட வேண்டான்னு 4 வார்த்தை ஏதோ சொன்னேன். ஏய், உனக்கு எதுக்கு இந்த வேலை? உன் பிள்ளைய கொண்டு போய் தான் உங்க அப்பா வீட்டுல விட்டு வந்தீல்ல, அதோட சும்மா இரு. அடுத்து உங்க குழந்தை விஷயத்துல நீ எதுக்கு தலையிடுற? என்ன ரோஷம் பொத்துக்கிட்டு வருதா ஐயாவுக்கு? பேசாம போங்க. இருடா. என் குழந்தையை எப்ப கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறதெல்லாம். புள்ளைய விட்டுட்டு சாமியார போன ஆளெல்லாம் குழந்தைய பத்தி கவலைப்பட தேவையில்லை. போங்க வேலையை பார்த்துட்டு. என்னண்ணே என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்ல சண்முகம். என்ன நீ? என்னாச்சு அண்ணி? ஏன் அழுறீங்க? என்னாச்சு சொல்லுங்க. இல்ல தம்பி, கார்த்திகை விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நான் கடைக்கு போனேன். அதுக்குள்ள அந்த புள்ள கிட்ட போய் நீ இந்த வீட்டு புள்ள இல்ல, சரவண உங்க அப்பா இல்ல, வேற யாரோ தான் உங்க அப்பான்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிருக்காங்க தம்பி. அதை ஏன்னு கேட்டா ரொம்ப கேவலமா பேசுறாங்க தம்பி என்ன. டேய், பேசுனியா அப்படி? பேசுனியா அப்படி? நான் ஒன்னும் தப்பா பேசலையே. என்னடி சொன்ன தம்பி? அண்ணா சண்முகம், எதுக்குங்க அடிக்கிறீங்க? பொண்ணு போட்டுருவேன் ஜாக்கிரதை. ஏங்க எதுக்கு அவங்கள சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாரு, நீ இதை பத்தி பேசவே தேவையில்லை. ஏன்னா நீ இந்த வீட்டு ஆளே இல்ல. பேசாம இரு. ஏன் அவ ஏன் இந்த வீட்டு ஆள் இல்ல? ஆமா, அவ இந்த வீட்டை சேர்ந்தவளே கிடையாது. நீங்க சொல்லிட்டா? ஹலோ, அவ சரவணனோட பொண்டாட்டி. இங்க பாரு, சரவணனோட பொண்டாட்டினா அது ஆனந்தி தான். இதை தாண்டி இந்த விஷயத்துல நான் வேற எதுவும் பேச விரும்பல. எனக்கு அதுல உடன்பாடும் இல்ல. விருப்பம் இல்லைன்னா பேசாம இருங்க. அதுக்காக நட்டாஷாவை இந்த வீட்டு ஆள் இல்ல நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இங்க பார், உனக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்ப கடைசி தடவையா சொல்றேன், இனிமே இந்த வைஜெயந்தியோட சகவாசம் வச்சுக்கவே கூடாது. நீ அதையும் மீறி பேசுவேன், அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் இந்த வீட்லயே இருக்க முடியாது. விரட்டி விட்டுருவேன் ஜாக்கிரதை. போடி உள்ள போடிங்கறல. ராஜேந்திரா, பாடாங்க. ஏதாவது ஒரு பக்கமா இருறா, அங்க இங்கேயுமா அலப்பாயாது. எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன், ஆனா தைரியத்தை வளர்த்துக்கடா. அதுக்கு இல்லைண்ணா. நான் ஏண்டா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நழுவுற மாதிரி பேசி சமாளிக்க போற? இல்லைண்ணா, நீங்க உங்க பொண்டாட்டி அடிச்சா இங்க யாரும் கேட்க போறதில்ல. ஆனா நான் கோபப்பட்டு 4 வார்த்தை பேசினா கூட என்ன கொலை பண்ற அளவு கூட போயிடுவாங்கண்ணா. சி, அவனுங்களுக்கு நான் பயப்படுறேன். ஐயோ இல்லைண்ணே, நான் பயப்படல. ஆனா நாளைக்கு அது என்ன மட்டும் பாதிக்காது, நம்ம குடும்பத்தையே பாதிக்கும்ண்ணா. என்னடா பண்ணி கிழிச்சிருவானுங்க அவனுங்க? பாத்துருவோம்டா. இங்க பாரு ராஜேந்திரா, இவளுக்கு அடுத்த தலைமுறையும் விஷமாக்கிட்டு இருக்காங்க. இதை இப்படியே விடக்கூடாது. நீ முதல்ல போய் உன் குழந்தையை கூட்டு வர வழியை பாரு. இந்த வீட்டுல நம்ம குழந்தைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடணும்டா. போ, முதல்ல அதை செய். சரிண்ணா.
தானே? வீட்ல இருக்க உமா? போர் அடிக்குது, ஏதோ ஒரு வேலை. இங்கதான் இருக்கியா? அப்பா அம்மாலாம் எங்க? என்னடா ரங்கோ? இதோ வந்துட்டாங்க. அம்மா குட் நியூஸ். சொல்லுப்பா. உமா நம்மளாம் இந்த வீட்ல இருக்கோம்ல, ம். அதனால அந்த பழைய காஞ்சிபுரத்து வீட்டை ஒரு குடோனுக்கு கேக்குறாங்க. 2 மாசத்துக்கு தான், ஜஸ்ட் டெம்பரவரியா தான். இப்ப புதுசா யாரையாவது ஆளை பிடிச்சு வச்சா அப்புறம் அவங்கள காலி பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும். ஆனா இவங்க கடையை ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 2 மாசம் ஸ்டாக் மட்டும் வச்சுட்டு அப்புறம் காலி பண்ணிடுவாங்க. நல்ல வாடகை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அக்ரிமெண்ட்லாம் பக்காவா பண்ணிடலாம். அப்புறம் 4 பேரை கழிச்சு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது பாரு. அதனாலதான் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிடலாம். அந்த வீடு இன்னும் உங்க அண்ணன் பேர்ல தான் இருக்கு. இப்ப நம்ம அக்ரிமெண்ட் போடணும்னா அதுக்கு அவங்க தான் வந்து கையெழுத்து போடணும். பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேர்ல உங்க அண்ணனை ஒரு பவர் எழுதி கொடுக்க சொல்றாங்க. அவங்க ஒரு பவர் எழுதி கொடுத்தாங்கன்னா நாம நம்ம பேர்ல ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதனால நீ என்ன பண்ற, நாளைக்கே போய் உங்க அண்ணன் கிட்ட ஒரு பவர் கேட்டு எழுதி வாங்கிட்டு வந்துரு. என்னது உடனே வா? ம். எப்படிங்க உடனே எல்லாம் போய் கேட்க முடியும்? இதுல என்ன இருக்குமா? அந்த வீட்டை நமக்கு தானே கொடுத்துருக்காங்க. அத வாயெல்லாம் சொல்லிட்டு இருந்தா போதுமா? பவர் எழுதி கொடுத்தா என்ன கஷ்டம் வரப்போகுது?